அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்மளுக்கு கொத்து கொத்தாக முடி கொட்டுறதை தடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் செய்ய போகிறோம். அதோட சேர்த்து ஒரு ரெசிபி உங்களுக்கு இருக்குது. அப்புறம் நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகளும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வீடியோவில் போகலாம். நம்ம கிச்சனில் வந்து புது அடுப்பு மாற்றிருக்குது. 1 ஒன்றாந்தேதி வீட்டுக்காரவங்க மாற்றி வச்சுருந்தாங்க. காலையில் எந்திரிக்கும் போது புது அடுப்பு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. 6 மாதம் முன்னாடி இது வாங்கி வச்சுட்டாங்க. நம்ம பழைய அடுப்பு வந்து ரொம்ப கரல் பிடிச்சி அந்த அடுப்பு வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் என்ன பிரச்சனை, அந்த அடுப்பு இடையில நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறது? அந்த தட்டுலேயே அந்த அடுப்பு வந்து அப்படியே பத்திரி பண்ணி வச்சுருக்குறாங்க. இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ண, மேலே உள்ளதை நம்ம எடுத்துடலாம். அந்த தட்டு ஓரத்தை துடைச்சிடலான்னு வச்சுக்கிறோங்க. அந்த உள்ளடக்கத்தை நம்ம எப்படி இது பண்ணுற ஸ்க்ரூ இருக்குது, அந்த ஸ்க்ரூவை கலட்டிட்டு அடுப்பு ஒன்றுனா கலட்ட முடியும். ஆனால் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். நீங்கள் தட்டு தனியாக, அந்த மேலே உள்ள கம்பி தனியாக, அடுப்பு தனியாக, அந்த மாதிரி உள்ள அடுப்பு மாதிரி பார்த்து வாங்கிக்கிறோங்க. அப்போ தான் நம்ம அடுப்பு எடுத்து வச்சுட்டு அந்த தட்டை அந்த கம்பியை எடுத்து போட்டு நம்ம கழுவலாம். இல்லைண்டா இந்த தட்டில் வந்து அந்த பற்றிலாம் அடுப்பு அப்படி இருக்குது. இது கொஞ்சம் சிரமம் தான் என்னை பொறுத்தவரையும் கேட்டிங்கன்னா. நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு எனக்கும் தெரியலை. கொஞ்சம் மிஸ்டேக் தான் பண்ணியாச்சு. ஆன்லைனில் தான் வீட்டுக்காரங்க வாங்கினாங்க. கொஞ்சம் மிஸ்டேக் மாதிரி தான் தெரியுது. இப்போ 10 நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 10 பண்ணனால அதுக்குள்ளாவே இப்படி இருக்குது. இப்போ வருஷம் முச்சோடு யூஸ் பண்ணோம்னா இதோட நிலமை என்ன ஆகிறது? இது எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு தெரியலை. வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க ஸ்க்ரூவை கலட்டி ஊற வச்சு கழுவிக்கலாம் அப்படிங்கிறாங்க. கழுவலாண்டு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? என் நம்பர் இருந்துச்சுன்னா மெசேஜ் கூட போடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுப்பை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. என்னை க்ளீன் பண்ண சிரமமாக இருக்கும்ல, அடுப்பாக இருக்குல்ல. அப்புறம் வந்து நான் இந்த வீடியோ வந்து எடுத்துட்டேன். 12ஆந்தேதி 1ஆம் மாதம் எடுத்துட்டேன். ஆனால் இது போஸ்ட் போடுறதுக்கு எப்படி பார்த்தாலும் 3ஆம் மாதம் ஆயிரும்னு நினைக்கிறேன். வரிசையாக நான் வந்து ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பேன். 2 மாதம் வீடியோ ஷெட்யூல் போட்டு எப்போவுமே வச்சுருப்பேன். அது வருஷப்படி தான் நான் இறக்கையே போடுவேன். அது முந்தி இதுவும் பிந்திலாம் போடவே மாட்டேன். வருஷப்படி தான் போடுவேன். எப்படி பார்த்தாலும் 3ஆம் மாதம் ஆயிரும். இப்போ அவங்க அடுத்த டிப்புளுக்கு போகலாமா? நம்ம வீட்டு வாழைப்பழம் வந்து நல்லாவே பழுத்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து தாராக போட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அது வந்து எப்படி பார்த்தாலும் 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். எதுவுமே ஆகாது. சீப்பாக இருந்தால் மட்டும் அதில் வந்து நீங்கள் அலுமினிய பேப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வாரம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வச்சு நம்ம பல பலகாரங்கள் நம்ம செய்வோம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து மைதாமா பணியாக செய்ய போகிறேன். அதோட ரெசிபி வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணலை. சுடுறது மட்டும் தான் காட்டுறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றி ஒரு பணியாக செய்ய போகிறோம். நம்ம வந்து அதுக்கு முதல்ல நம்ம கிராமத்தில் என்ன செய்வோம், எண்ணெய்க்கில் அப்படியே மிதக்கும். இப்போ நான்ஸ்டிக் வந்ததுலேருந்து யாரும் அப்படி செய்கிறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம சின்ன பிள்ளை இருக்கிற எப்படி செஞ்சுருப்பாங்க. இப்போ அப்படிலாம் செய்கிறது கிடையாது. ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெயை லேசாக அப்படி விட்டு நம்ம மாவு போட்டு இப்படி மைதாமா பணியாக செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் போட்ட பொருள் என்னென்னா மைதாமா, வாழைப்பழம், சீனி, பேக்கிங் சோடா, ஒரு முட்டை, தேங்காய் பால் எல்லாமே போட்டிருக்கிறேன். அப்போவே பிணைஞ்சு அப்போவே சுட்டுட்டேன். காலைல 9 மணிக்கு பிணைஞ்சேன். 9:10க்கெலாம் நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக பார்த்து எடுத்துக்கிறோன்னா அடுப்பு வந்து ரொம்ப ஏற்றிட வேண்டாம். இந்த மாதிரி ஒன்றா போட்டு எடுக்கலாம். குட்டி குட்டியாக இருந்தால் நீங்கள் நிறையாவே போட்டு எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். 2வது எண்ணெய் இருக்காதுல்ல. அதனால் நீங்கள் வந்து முட்டையும் தேங்காய் பால் இல்லாமல் கூட செய்யலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு எண்ணெயே இல்லாமல் நீங்கள் வந்து போண்டா மாவு தானே இது. போண்டாவுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எண்ணெயே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு நெஞ்சக்கரிப்பு வராது. ஓகே, அதுக்கு தான் இதை சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து சுட்டு அடிக்கிற வேண்டியது. ஒருத்தவங்க 2 சாப்பிட்டு ஒரு காஃபி குடித்தாலே உங்களுக்கு வந்து போதும். வயிறு நிறைஞ்சிடும். ஈவினிங்காக இருந்தால் ஒரு ஆள் சாப்பிட்டாலே போதும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எண்ணெய் பிடிக்கலை, நெஞ்ச கரிக்குது அப்படின்னா எண்ணெயை குறைச்சி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா பொன்னிறமாகவே எடுத்துக்கிறங்க. இப்போ வாங்க இன்னொரு டிப்புல போகலாமா? நம்ம எல்லாருக்குமே முடி கொட்டுது. இது வயசு வித்தியாசமே இல்லை, அனைவருக்குமே முடி கொட்டுது. அதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து நெல்லிக்காய், பெருநெல்லி இருக்குல்ல, அதோட தூள் வேணும். இல்லைன்னா அதோட காஞ்சது வேணும். இது வந்து நம்ம வந்து 200 மில்லிக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்து நம்ம தூள் பண்ணிக்கிடுவோம். பெரிய ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வரும். சின்ன ஸ்பூனாக இருந்தால் உங்களுக்கு 3 ஸ்பூன் வரும். 200 மில்லி எண்ணெய். நம்ம இது வந்து முடி கொட்டுற பிரச்சனையை தீக்கும். அதனால நம்ம இந்த எண்ணெய் செய்ய போகிறோம். ஓகேயா? இதுக்கு இப்போ நம்ம வந்து அந்த கரெக்டான அளவு எடுத்துருக்குறோம். இதை வந்து நல்லா மிக்சியில் வந்து சுற்றிக்கிறேங்க. பவுட்ரு கிடச்சிச்சின்னா பவுட்ரு வாங்கி வச்சுக்கிறேங்க. நான் வந்து இது வந்து ஊர்லேருந்து வரையில் இந்த காஞ்ச நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட வந்து அரை நெல்லி தான் இருக்குது. அதுக்கு மேலே உங்கள்கிட்ட நெல்லிக்காய் பவுட்ரு, நெல்லிக்காய் இந்த காஞ்சதெல்லாம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு 1/4 கப்பு ஊற்றலாம். 3 நெல்லிக்காய் அரைச்சி ஊற்றுங்க. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேங்க. இதுதான்ப்பா பொருள். நெல்லிக்காய் பவுட்ரு, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய். ரொம்ப சிம்பிளான பொருள் தான். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பலனாக இருந்துச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுக்கிறேங்க. சரியா? இந்த அளவு எல்லாத்தையும் கூட்டிக்கிறேங்க. 200 மில்லிக்கு வந்து 2 ஸ்பூனு நெல்லிக்காய் பவுட்ரு, ஒரு 4 கொத்து கருவேப்பிலை போடணும்.
பெரிய கொத்தாக இருந்தால் 2 கொத்து போடணும். அதுவே கூடவாக இருந்தாலும் குறைச்சா வரணும். இந்த அளவை நீங்கள் குறைச்சிக்கிறங்க கூட்டிக்கிறங்க. ஆனால் இந்த 200 மில்லி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா பலனாக இருந்துச்சு, உங்கள் முடி நல்லா கொட்டுறது நின்றுச்சு, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நல்லா அடர்த்தி ஆகுதுண்டா நீங்கள் வந்து உங்களுக்கு தலைக்கு உங்களுக்கு ஒத்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதையே தேய்ச்சிக்கலாம். நல்லா ஒரு குளிக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னுக்கு நல்லா வேரில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா ரெகுலராக நீங்கள் எப்படி எண்ணெய் தேய்ப்பீங்களோ அப்படி தேய்ச்சிக்கிறங்க. இதில் வேறு நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணல, இந்த 2 பொருளை மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்குறோம். நம்மளுக்கு சில பேருக்கு வந்து பின்னி போட்டாலே கீழே அப்படியே எலிவால் மாதிரி கிடக்கும், அதெல்லாம் கட்டிங் பண்ணிடுங்க. அப்படிலாம் வைக்காதீங்க. கட்டி பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த எண்ணெயை தேய்ங்க. உங்களுக்கு நல்லா அடர்த்தியாகும். அதே நேரத்தில் உங்களுக்கு முடி வந்து கொட்டுறதை நிற்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் கண்கூறாக பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு இது நல்லா ஒரு பலனாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிகளுக்கு நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேயா? உங்களுக்கு பலன் இல்லைண்டா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒருத்தருக்கு ஒன்று வேறு ஒத்து வரும், அதுவும் இருக்குது. எப்போவுமே எண்ணெய் வந்து கொஞ்சம் குறவாகவே காய்ச்சி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்து 1 வாரம் 10 நாள் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். முடி கொட்டுறது குறைஞ்சிச்சுனாலே உங்களுக்கு ஒத்து வருதுன்னு அர்த்தம். இரும்பு கடாயில் நல்லா ஆற வச்சிடணும். ஆறின பிறகு அதை வந்து நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறங்க. நல்லா நைஸ் வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிறங்க. இதில் நம்ம இன்னொரு தடவை வடிகட்டணும். வடிகட்டினா தான் பாட்டிலில் ஊற்ற முடியும். இதில் நீங்கள் வந்து விரும்புனீங்க அப்படின்னா வைட்டமின் இ ஒரு 4-5 வைட்டமின் இ வந்து அதோடய எண்ணெயை வந்து நீங்கள் விடலாம். இல்லைண்டா நீங்கள் என்ன சொல்லலாம், விளக்கெண்ணெய் ஒரு 20 மில்லி எண்ணெயை கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் தேய்ச்சின்றாலும் உங்களுக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். சரியா? நான் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. இது ஒரிஜினலாக தான் நான் ஊற்றி வச்சுருக்கேன், இந்த 2 பொருளை மட்டும் போட்டு. சரி, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோங்க. இது 2 வாரம் இந்த எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு வர்றேன். 3ஆவது வாரம் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு முடி கொட்டுறது குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஏற்கனவே எவ்வளோ இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருக்கு. இதுதான் நம்ம ப்ரூஃப். அவ்வளோதான். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து கேசரி செய்ய போகிறோம். வெள்ளை சீனிக்கு பதிலாக நம்ம வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி போட்டு செய்கிறோம். அதை பற்றி பார்க்கலாமா? இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிறோங்க. இதுக்கு வந்து 1.5 கப்பு சீனி. வெள்ளை சீனியாக இருந்தால் 1.5 கப்பு போடுங்க. கருப்பட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1.5 கப்பு எடுத்துக்கிறோங்க. 1.5 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் கூட நீங்கள் போடலாம். இனிப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கிறோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுங்க. 2 ஸ்பூனு. அப்புறம் முந்திரி பருப்பு வந்து ஒரு 10-15 பருப்பை 2ஆக உடச்சி வச்சு போட்டு அதை லேசாக வறுத்துக்கிறோங்க. வறுத்துக்கிட்டு ரவையை வந்து அந்த நெய்யிலேயே கொட்டி லேசாக பொன்னிறமாக வருங்க. வறுத்ததோட இதில் நீங்கள் என்ன செய்யணும், சுடு தண்ணி, ஹாட் வாட்டர் வந்து நீங்கள் ஒரு 200 மில்லியிலேருந்து 250 மில்லி ஊற்றலாம். அதே கப்பில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 3 கப்பு தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் அளந்தீங்கன்னா 3 கப்பு தண்ணி எடுத்துக்கிறோங்க. எடுத்து கிண்டுங்க. அந்த ரவை கொஞ்சம் வெந்ததோட சீனி போடுறதா இருந்தால் நீ சீனி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க. சீனி போடணுன்னா சீனி போட்டுக்கலாம். நான் வந்து நம்ம கருப்பட்டி வந்து கரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை தான் ஒரு 150 மில்லி நான் வந்து ஊற்றுறேன். சீனி போட்டிங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதில் வந்து 1.5 கப்பு சீனியை போட்டு சீனி நல்லா ரவையும் சீனி கரைஞ்சதோட அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நெய் 1 ஸ்பூன் கடைசியில் போடுங்க. மொத்தம் 3 ஸ்பூன் நெய் போடுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு அடுப்பு அடைச்சிருங்க. அவ்வளோ நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிற டைம்னு பார்த்தா வெறும் 5 நிமிஷம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெள்ளை சீனி, கருப்பட்டி எல்லாமே மண்டவெல்லாம் எல்லாமே சேமு தான். எதில் செஞ்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன சீனியில் செஞ்சோம்னா நம்மளுக்கு நறுக்கண்டு இனிப்பு இருக்கும். இல்லை இனிப்பு கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அவ்வளோதான். டயபெட்டிஸ்காரவங்க இதை செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் நீங்கள் பனவெல்லம், பனங்கல்கண்டுலாம் செஞ்சீங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும். அது வந்து பதனியிலேருந்து வர்ற கருப்பட்டி, பனவெல்லம் அது ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக அதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து நான் வந்து கருப்பட்டியில் தான் உங்களுக்கு செஞ்சுருக்கிறேன். இது கலர்லாம் நம்ம போடவே இல்லை. ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி போட்டிருக்கிற டிப் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் போட்டிருக்கிற ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போட்டிருக்கிற டிப்பில் உங்களுக்கு ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஜேஜி மேம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் பேரில் சந்திக்கலாமா? பை, see you.